பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு இனிய அமைதியான மாலை வேளையிலே நாங்கள் நம் ஆண்டவர் இயேசுவின் இந்த அன்பின் நற்கருணை பிரசனத்திலே ஒன்றாக வந்திருக்கின்றோம். இயேசு ஆண்டவரோடு நாம் இருக்கவும் பேசவும் நற்கருணையில் ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும் என்கின்ற அந்த ஆவலோடு வாஞ்சையோடு நாம் ஒன்றாக குழுமியிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்த இந்த அற்புதமான வேலைக்காக நம் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவருக்கு நன்றி கூறுவோம். அன்பின் வெளிப்பாடாய் உலகம் முடியும் வரை நான் என்றும் உங்களோடு இருப்பேன் என தன்னுடைய சீடர்களுக்கு வாக்கு கொடுத்ததோடு மட்டுமல்லாது இந்த உலகம் இருக்கும் வரை நாம் வாழும் காலம் முழுவதும் அவரின் நம்பிக்கை கொண்டு அவருடைய அன்பில் என்றும் நாட்டம் உடையவர்களாக அவரை தேடுகின்ற மக்கள் நம்மோடு இயேசு எப்போதும் இருக்கின்றார், என்றும் இருக்கின்றார் என்பதனை இந்த நற்கருணை பிரசன்னம் நமக்கு நினைவூட்டுகின்றது. அவ்வாறு நம்மில் அழியாத அன்பு கொண்ட இயேசுவினுடைய நற்கருணை பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கும் நான் ஆண்டவர் இயேசு நம்மோடு பேசுகின்ற அவருடைய வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் எதுவும் ஒளியவே ஒளியாது அழியாது என்று கூறிய இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் உள்ளத்தை தொடும்படியாக நற்கருணை ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக கொடுப்போம். அவருடைய வார்த்தைகள் நம் செவிகளில் மட்டுமல்லால் நம் செவிகள் வழியாக நம்முள் சென்று நம் உள்ளத்தை தொட வேண்டும். அந்த வார்த்தைகள் உள்ளத்தை தொட்டு நமது வாழ்வில், நமது செயல்களில், நமது நடத்தைகளில், நமது நோக்கங்களில், நமது எதிர்பார்ப்புகளில் அது நல்ல மாற்றத்தை, விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும். அந்த நல்ல நோக்கோடு நற்கருணை இயேசுவிடம் நம்ம ஒருவரை ஒப்புக் கொடுப்போம். இயேசு ஆண்டவரே, நான் இருப்பது போல் இவ்வேளையை ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்போம். இரக்கத்தின் இயேசுவே, என்னுடைய குறைகள், பிழைகள், பலவீனங்கள், தவறுகளோடு என்னை இந்த வேளையிலே ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடம் செபம். எனது கவலைகள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், அங்கலாய்ப்புகள் அனைத்தோடும் சேர்த்து இயேசுவே நற்கருணை ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடம் செபிப்போம், கேட்போம். தூய ஆவியை, வாக்களித்த ஆவியை, துணையாளரை, தேற்றுபவரை, பெந்தெகோஸ்தே நாளில் சீடர்கள் மீது அன்னை மரியாவில்
அவர்களோடு ஒன்றாக கூடியிருந்த அனைவர் மீதும் நீ பொழிந்து அர்ச்சித்து உமது வார்த்தையின் சாட்சிகளாக உலகெங்கும் அவர்கள் செல்லும்படியாக ஆற்றலும் வல்லமையும் கொடுத்த ஆண்டவரை, என் உள்ளத்திற்கும் என் உடலுக்கும் என் ஆன்மாவுக்கும் என் தேகத்திற்கும் அதே ஆற்றலை, அதே பலத்தை, தைரியத்தை அது தூய ஆவியின் ஆட்பொருள் நான் தந்தருள வேண்டும் என்று செபம் கேட்போம். நம்பிக்கையோடு தன்னிடம் கேட்பவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன அந்த ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் அது நமது வாழ்விலே நிறைவுறாமல் போகாது. அவருடைய வார்த்தைகளில் ஆழமான நம்பிக்கை கொண்டிருக்கு. நம் ஒவ்வொருடைய வாழ்வில் ஏதோ ஒரு நாளில், ஏதோ ஒரு வேளையில், ஏதோ ஒரு வகையில் இயேசு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் நிறைவேறி இருக்கின்றன என்பதை நினைவு கூர்ந்து, இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல். இயேசுவே, இந்த வேளையில் உம்மை போற்றி புகழ ஒன்று கூடியிருக்கும். எங்கள் உள்ளங்களை திறந்து உமது வார்த்தையை நாங்கள் கேட்டு எங்களுக்கு உதவி செய்ய வாரும் என்று நற்கருணை ஆண்டவரிடம் செபம் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் அனைவரோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து இறைவாக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு திபேரிய கடல் அருகே நின்று தோன்றினார். அவர் தோன்றியது இவ்வாறு: சீமோன் பேதுரு, திதிம் எனப்படும் தோமா, கலிலேயா உள்ள கானாவை சேர்ந்த நத்தானியேல், செபதேயுவின் மக்கள் ஆகியோரோடு இயேசுவின் சீடர்கள் வேறு இருவரும் கூடியிருந்தனர். அப்போது சீமோன் பேதுரு அவர்களிடம், நான் மீன்பிடிக்க போகிறேன் என்றார். அவர்கள், நாங்களும் உம்மோடு வருகிறோம் என்று போய் படகில் ஏறினார்கள். அன்று இரவு அவர்களுக்கு மீனொன்றும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே விடிய காலை ஆகியிருந்தது. இயேசு கரையில் நின்றார். ஆனால் அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவர்களிடம், பிள்ளைகளே, மீன் ஒன்றும் படவில்லையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் இல்லை என்றார்கள். அவர், படகின் வலப்பக்கத்தில் வலை வீசுங்கள், மீன் கிடைக்கும் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களிடம் அவ்வாறு வீசினார்கள். மீன்கள் மிகுதியாய் அகப்பட்டதால் அவர்களால் வலையை இழுக்க முடியவில்லை. இயேசுவின் அன்பு சீடர் அதை கண்டு பேதுருவிடம், அங்கு நிற்பவர் ஆண்டவர் தாம் என்றார். அதை கேட்டவுடன் தம் ஆடையை கலைந்திருந்த சீமோன் பேதுரு ஆடையை இடுப்பில் கட்டிக்கொண்டு கடலில் குதித்தார். மற்ற சீடர்கள் மீன்களுடன் வலையை இழுத்துக் கொண்டு படகிலேயே வந்தார்கள். அவர்கள் கரையில் இருந்து வெகு தொலைவில் ஏறக்குறைய 100 மீட்டர் தொலைவில் இருந்தார்கள். படகை விட்டு இறங்கியவுடன் கரையினால் தீ மூட்டி இருப்பதையும் அதன் மீது நீர் வைத்திருப்பதையும் அவர்கள் கண்டார்கள். அங்கு அப்பமும் இருந்தது. இயேசு அவர்களிடம், நீங்கள் இப்போது பிடித்தவற்றில் சில மீன்களை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி வலையை கரைக்கு இழுத்தார். வலை நிறைய பெரிய மீன்கள் இருந்தன. அவற்றின் எண்ணிக்கை 153. இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களிடம், உணவருந்த வாருங்கள் என்றால் அவர்கள் செவரும்
நீர் யார் என்று இயேசுவிடம் கேட்க துணியவில்லை. ஏனெனில் அவர் ஆண்டவர் தான் என்று அவர்கள் அறிந்து கொண்டார்கள். இயேசு அவர்கள் அருகில் வந்து அப்பத்தை எடுத்து அவர்களிடம் கொடுத்தார், மீனையும் அவ்வாறே கொடுத்தார். இவ்வாறு இயேசு உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு தம் சீடருக்கு இப்போது 3ஆம் முறையாக தோன்றினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசுவின் நற்செய்தி. ஆண்டவருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு காலம் இன்றோடு முடிவெடுக்கின்றது. நாளை பெந்தெகோஸ்தே விழா. உயிர்ப்பு, இயேசுவின் உயிர்ப்பு காலத்தில் உயிர் நாடியாக இருந்த சம்பவங்களில் முதன்மை பெறுவது என்னவென்று சொன்னார், இயேசு தம் சீடர்களுக்கு தோன்றியது. தம் சீடர்களுக்கு இயேசு தோன்றி அவர்களோடு அவர் நற்செய்தியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பது போன்று உரையாடினார், அவர் உறவாடினார். அந்த உறவாடல்களில் நாம் காணக்கூடிய முக்கியமான அம்சம், இயேசு எந்த ஒரு நிலையிலும் அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இயேசு தன்னுடைய 12 சீடர் அப்போஸ்தலர்கள் அவர்களுடைய தவறை பற்றி, பிழையை பற்றி, அவருடைய குற்றங்களை பற்றி, அவருடைய துரோகத்தை பற்றி எதுவுமே பேசவில்லை. எந்த ஒரு இடத்திலும் நிலையிலும் இயேசு அவர்கள் தன்னை மறுதளித்தார்கள், தன்னை விட்டு ஓடினார்கள், தன்னை கைவிட்டு சென்றார்கள், தான் யாரும் அல்லாத அனாதையாக விடப்பட்டேன் எதுவுமே அவ்வாறான எந்த விதமான குற்ற உணர்வுகளை அவர்களுடைய உள்ளத்தில், அவருடைய எண்ணத்தில், அவருடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய சொற்களையும், அவருடைய அணுகுமுறையும், அவருடைய செயல்களும் எதுவுமே நாங்கள் காண முடியாது. இயேசு தன்னுடைய சீடருக்கு முதல் தோன்றிய பொழுது அவர்களுக்கு கூறிய வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாகுக. ஒரு வார்த்தை, உங்களுக்கு சமாதானம் கூறுகிறார். ஏன் இயேசுவானவர் அவ்வாறு அவருடைய முதல் வார்த்தை, உங்களுக்கு அமைதி உண்டாக, சமாதானம் உண்டாக. காரணம், ஏனெனில் சீடர்கள் தோல்வியுற்றவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய கனவுகள் எல்லாம் அது கலைந்து போயிருந்தது. அவருடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வீணாகிவிட்டது. அவர்கள் இயேசு வாழ்ந்த போது அவருடைய போதனை, அவருடைய படிப்பினை, அவர் செய்த அற்புதங்கள், அருள்பொறிகள் இவற்றை பட்டு ஆச்சரியப்பட்டு மறைந்திருந்தவர்கள் இவை எதுவுமே இப்போது இல்லை. கொன்று விட்டார்கள், கொடூரமாக அவரை கொண்டு விட்டார்கள். இது அவரை பின்பற்றியதால் என்ன பயன்? எதுவும் இல்லை. வாழ்ந்த வறுமையான, ஒன்றுமில்லாத, மிகவும் துயரமான நிலையில் இருந்தார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த நற்செய்தியை நாங்கள் படித்தது. இனி என்ன செய்வது? ஏதும் செய்வதற்கில்லை. தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்கின்றார்கள்.
ஆனால் அவர் இவர்களை விட்ட பாடில்லை. அவர் அவர்களை எவ்வாறு சென்று விடவில்லை, தேடிச் சென்றார். தேடி சென்று மீண்டுமாக அவர்கள் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளும் வகையிலே இந்த மீன்பாடு என்ற அற்புதத்தை அவர்கள் கண்முன்னே நிகழ்த்தி அவர்களோடு அவர்களுக்கு உணவை அப்பத்தை மீறி பகிர்ந்து கொடுத்து, தான் இருக்கிறேன், தைரியமாக இருங்கள் என்பது போன்று இயேசு ஆண்டவருடைய காட்சி, உயிர்ப்பின் வாழ ஒவ்வொரு செயலும் அவருடைய காட்சி, அவருடைய நடந்து அவர் அணுகுமுறைகள் யாவுமே அமைந்திருக்கின்றன. இதை நாங்கள் நற்செய்தியை காலகாலமாக படித்திருக்கின்றோம். இதை பற்றி நிறையவே நாங்கள் பிரசங்கள் சிந்தனைகள் நிறைய கேட்டிருக்கின்றோம். ஆனால் எவ்வளவு தூரம் நாங்கள் தொய்ந்து போகின்ற நிலையில் இவற்றின் அடிப்படை இவற்றை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இயேசு ஆண்டவர் கைவிட மாட்டார். நான் ஓடினாலும் அவர் என்னை தேடி வருவார், என்னை தேடிக்கொண்டே இருப்பார், என்னை அரவணைக்க வருவார், எனக்கு ஆறுதல் கொடுக்க வருவார். குழப்பம் அடைந்த, கலக்கமுற்ற, தொய்வுற்ற, எதுவும் இல்லை, ஏதும் நடக்காது, எல்லாம் முடிந்து விட்டது என்கின்ற நிலையொன்று உருவாகினாலும் இறந்து உயிர்த்த பின்பு அவ்வாறான ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட தன்னுடைய அன்பு சீடர்களை தேடி வந்த இயேசு என்னையும் தேடி வருவார், என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார், என்னோடு இருப்பார் என்கிற நம்பிக்கை எவ்வளவு ஆழமாக நம்மில் நிறைந்திருக்கின்றது என்பதை இன்றைய நாளில் நாம் ஒவ்வொருவரும் நம்மை நாமே இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசனத்தை நாம் அமைக்கின்றோம். இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு மீண்டும் 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 தருகின்ற செய்தி, அவருடைய நல்ல பிரசனம் நமக்கு நினைவூட்டுகிறது. ஏன் மகனை மகளை கலந்தார். எஸ்ஐயா தேவாலயத்தின் வழியாக யாவை கடவுள் சொன்னது போன்று, அஞ்சாதே கலந்தாதே, நான் உன் கடவுள், நான் உன்னோடு இருப்பேன். இந்த அசைக்க முடியாத உறுதியான நம்பிக்கை எவ்வளவு தூரம் நமது வாழ்வை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது, ஒரு வாழ்வை நாளாந்த வாழ்வை வழிநடத்துகின்றது என நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இந்த வேளை ஆண்டவருடைய இந்த அன்பின் பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கின்ற இந்த வேளை நம்ம ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் விழிப்புணர்வை தர வேண்டும் என்று சிந்திக்கிறோம். சீடர்களை தேடிச் சென்றவர், அவர்கள் எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் வீழ், எல்லாம் கைவிட்டு போனது என்று ஓடி தன்னுடைய பிள்ளைய வாழ்வை தேடி சென்ற போதும் கைவிடாமல் தேடிய தெய்வம் நம் ஆண்டவர் இயேசு. அவருடைய நம் பிரசனத்தில் இருந்த நாம் நம்மை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆட்கொள்ளவும் ஆசீர்வதிக்கவும் அவருடைய தோல்வியினால் நாம் மீண்டும் உள்ளத்தில், எண்ணத்தில், நமது சிந்தனைகளில், எதிர்நோக்குகளில், நமது அணுகுமுறைகளில், செயல்களில்